பாண்டி நாட்டுக்கு என்ன பெருமை? முத்தும் முத்தமிழும் தந்து முந்தியது. தமிழுக்கு சங்கம் வைத்தது பாண்டி நாடு. சங்கத்தின் தலைவர் யார் தெரியுமா? சிவபெருமான், சொக்கலிங்க பெருமான். கடவுள் வந்து புலவனாக மாறி சங்கத்துக்கு தலைமை புலவன். உலகத்திலே பேரழகு யாரு தெரியுமா? சொக்கலிங்க பெருமான். சந்தன காப்பு சாத்தி பாருங்க, கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணும். போட்டி போட்டுக் கொண்டு அம்மையும் அப்பனும் அருள் செய்யக்கூடிய திருத்தலம் மதுரை. 64 திருவிளையாடல் நடந்த திருத்தலம் மதுரை. முதலில் மீனாட்சிக்கு ஆட்சி, அதுக்கப்புறம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி, அதுக்கப்புறம் குழந்தையாய் பிறந்த முருகப்பெருமான் உக்குரகுமார பாண்டியனுக்கு ஆட்சி என்று 3 பேரும் ஆட்சி செய்த திருத்தலம் மதுரை. இன்னைக்கும் மதுரை கோயில்ல ராத்திரி அர்த்த சாமத்துக்கு சுவாமியை தூக்கிட்டு வர்ற பொழுது அர்ச்சகர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சோமசுந்தர கடவுள் பராக்குன்னு சொல்ல மாட்டார். சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். உங்களுக்கெல்லாம் அவர் கடவுள், மதுரையில் இருக்கவங்களுக்கு அவர் மகாராஜா.